அப்ப இதுல திராவிட மாடல் இதுக்கு வந்து ஒட்டுமொத்த பெரியார் திராவிட மாடல் அன்று திராவிட கம்யூனிஸ்ட் கைகூடிகள் மற்ற எல்லா பேத்துக்குமே வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்னா வெள்ளையாதான் இருக்கணுமா, ஏன் கலரா இருக்க கூடாதா? பைபிளை படியுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படிப்பட்ட நியாயம்? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ கைகூடலமா இருக்கு. அதே பைபிள நான் கேட்கிறேன், புதிய ஏற்பாடாகட்டும் பழைய ஏற்பாடுகளுக்கும் இயேசுநாதரின் இளமை பருவம் எங்கே சொல்லுங்க பாப்போம். எதுவுமே கிடையாது. ஒரு மாசம் ஆச்சு, ஏதாவது நல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இல்ல நல்லது ஏதாவது பண்ணிருக்காரா? என்ன நல்லது? டிவிக்கு என்ன நல்லது பண்ணிருக்காங்க? எதுவுமே இல்ல. இப்ப சமீபத்தில் டெல்லிக்கு போனார் தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய். யாரா உங்களுக்கு ஓட்டு போட்டா? உங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச சொல்லு, அவரை சொல்லு பார்ப்போம். மக்கள் உங்களுக்கு தக்க பதிலடி வருகின்ற குப்பை தொட்டி எலெக்ஷன். தற்போது பாத்தீங்கன்னா உங்களோட கட்சி சார்பாக வைகோவின் அலுவலகம் முன்பாக நாளை வந்துட்டு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்களா? இதோட பின்னணி என்ன சார்? சார், தமிழகத்தில் வந்து ஒரு மூத்த லீடர் வைகோ, மூத்த அரசியல்வாதி. அவர் எங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. ஆனா சில அவருடைய கொள்கையெல்லாம் வந்து எங்களுக்கு மாற்று கருத்து நிறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது தமிழக ஆளுநர் அலுவலகத்தில் போய் அவர் சமீப நாட்களுக்கு முன்னாடி முற்றுகை போராட்டம் பண்ணியிருக்கிறார். என்ன முற்றுகை போராட்டம் அப்படின்னா தமிழனுக்காண்டி கிடையாது, இல்லை மற்ற இதுக்காண்டி கிடையாது. திருவள்ளுவர் அவருடைய உருவப்படத்தை காவி படையாம வணங்கிட்டாங்களாம். அதுக்காண்டி போய் முற்றுகை போராட்டம் பண்றார். அதற்காக நாங்கள் வந்து மதிமுக அலுவலகத்தை நாளைக்கு நாங்கள் முற்றுகையிடுறோம். அப்ப இதுல திராவிட மாடல் இதுக்கு வந்து ஒட்டுமொத்த பெரியார் திராவிட மாடல் அன்று திராவிட கம்யூனிஸ்ட் கைகூடிகள் மற்ற எல்லா பேத்துக்குமே வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர்னா வெள்ளையாதான் இருக்கணுமா, ஏன் கலரா இருக்க கூடாதா? ஏன் என்ன கலரு? நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க வெள்ளை கலரை வணங்க, எங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்க காவி கலர்ல வணங்குறோம். இதை ஏன் ஒருத்தனுடைய தனி உரிமையில போய் நீங்க தடுக்கிறீங்க? ஒரு மதத்தின் உணர்வு நீங்க தடுக்கிறீங்க. அதனால நாங்க கண்டிக்கிறோம். அதே போல வந்து திருவள்ளுவர் அவருக்கு நான் ஐயா வைகோ அவர்கிட்ட நான் சவால் விடுறேன். 1030 குறளுக்கு பக்கத்தில் எழுதியிருக்கிறாரு ஐயா திருவள்ளுவர். அதுல ஒரு 500 குறளை எங்க மனப்பாடமா சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? சவால் விடுறேன். 500 குறள் தெரியுமா உங்களுக்கு வைகோ அவர்களே? அவர் என்ன சாதாரண ஆளா? பாண்டிய மன்னர்கள் காலத்தில் மதுரை தமிழ் சங்கத்தில் திருக்குறளை ஏற்ற போது அதில் சில சுயநலவாதிகள் அவரை தடுத்தார்கள். அப்பொழுது ஔவையார் அம்மாள் அவரை கையை பிடித்து பாண்டிய மன்னர் அரச சபைக்கு கொண்டு போகும்போது பாண்டிய மன்னர் அவரை ஏற்றுக்கவில்லை, கதவு பூட்டி விட்டார். நாளை வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். ஆனால் தமிழில் பாடி ஔவையாரும் திருவள்ளுவரும் தமிழில் பாடி கதவு திறக்கப்பட்டது. அப்படிப்பட்ட திருவள்ளுவர் அதற்கப்புறம் தமிழ் சங்கம் ஒன்று கூடி அந்த திருக்குறளை பாடிய பொழுது அப்ப வந்து என்ன சொல்றாங்க? இது வந்து இப்படி இருக்கு பிள்ளைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க ஔவையாரம்மா? மதுரையில் உள்ள மீனாட்சி கோயிலில் உள்ள தெப்ப குளத்தில், தாமரை தெப்ப குளத்தில் அதில் நாம் விடுவோம், ஈசனே பதில் சொல்லட்டும் அப்படி என்று எல்லா தமிழ் சங்கம் பாண்டிய மன்னர் எல்லா பேரும் போறாங்க. அப்ப அந்த திருக்குறளை வந்து அந்த தாமரை தெப்பத்துல போடுறாங்க. அந்த போட்ட பிறகு அதிலிருந்து தாமரை தாங்கி தமிழ் சங்கமம் பலகையில் கொண்டு வந்து எங்க ஈசன் அருள் பெற்ற திருக்குறள். அப்படிப்பட்ட திருவள்ளுவர் காவி சாமி நாங்களா பூசுறோம்? டே, இத்தனை நாளுகளாக 40 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக எங்களுடைய இந்து தமிழனுடைய உணர்வுகளை தடுத்து எங்கள் மக்களிடம் செல்லாமல் திருவள்ளுவரை ஒரே ஜாதியின் அடிப்படையாக கொண்டு சென்று வெள்ளையாடையும் அவருக்கு மஞ்சள் நிறத்தை பூசி கொண்டு நீங்கள் பிரிவினைப்படுத்தி உள்ளீர்கள். இதை தட்டி கேட்க வேண்டும். அதனால தான் ஒட்டுமொத்த திராவிட கும்பலுக்கும் பெரியார் திராவிட கும்பலுக்கும் முன்னோர்களுக்கு திராவிட முன்னோர்களுக்கும் சவுக்குமணியாக எச்சரிக்கை மணி மதிமுக அலுவலகம் முன்னகு இந்து பரிவார் ஒட்டுமொத்த தலைவருடன் நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று எதிர்வாயில் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப தாவேக ஆட்சி அமைந்து கிட்டத்தட்ட 1 மாத காலம் வந்துட்டு முடிவடைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? குறிப்பா அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? இங்க தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும். திராவிட கழகத்துக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல, புதிதாக உள்ளது. ஆனால் நாங்கள் அந்த மாற்றுக்காண்டி நிறைய பெரிய துணை எங்கள் முன்னோர்கள் நாங்களே போராடி இருக்கோம். அந்த மாற்று கருத்துக்கு, இந்த மாற்று கருத்துங்கிறப்ப மக்கள் வாக்களிச்சிருக்காங்க டிவி கேக்கு. இந்த டிவி கேக்கு நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து
எத்தனையோ அவரை பத்தி நாங்க பேசியிருக்கோம். இன்னைக்கு மக்கள் வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த டிவிக்கோட கொள்கைகள் என்ன அப்படின்னு நாங்க இதுவரைக்கும் நாங்க 2 வருஷம் அவர் ஆரம்பிச்சதுல இந்த கொடியோட அர்த்தங்கள் என்னன்னு சொல்லி நாங்க இதுவரைக்கும் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இதுவரைக்கும் அவர் அர்த்தம் சொல்லவே இல்லை. அந்த கட்சி அமைச்சர்கள் யாருமே சொல்ல. அதை நான் சொல்லணும்னா, மஞ்சள் இயேசுவின் ஆத்மா, சிவப்பு இயேசுவின் ரத்தம், யானை சிலுவை பொருளை பயன்படுத்தப்பட்ட யானை, நம்ம யானை கிடையாது, தமிழ்நாட்டு யானை கிடையாது. அதுக்கு தான் அர்த்தம். அந்த கிறிஸ்தவ மத கொடி தான் இருந்தது. ஆனா இதுவரைக்கும் அவர் கொடியாது. இன்னைக்கு சட்டசபையில பாருங்க, சபாநாயகர் வந்து அந்த பைபிள் வாசகத்தை சொல்றாரு. ஒரு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பைபிளை படியுங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படிப்பட்ட நியாயம்? ஒட்டுமொத்த கிறிஸ்தவ கைகூடாம இருக்கு. அதே பைபிளை நான் கேட்கிறேன், புதிய ஏற்பாடாகட்டும் பழைய ஏற்பாடுகளுக்கும் இயேசுநாதரின் இளமை பருவம் எங்கே சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே கிடையாது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அவர் யார் மக்கள் வந்து தமிழக மக்கள் வந்து இவர் சொல்றாரு, கவர்ச்சி அரசியல், கவர்ச்சினால வந்த பட்டம் சொல்லி எல்லாரும் எதிர்கட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இதுக்கு முன்னாடி திராவிட மாடல் ஆட்சி, ஒண்ணுமே மாற்றம் கிடையாது. திமுகவுக்கும் டிவிகேவுக்கு தான் போட்டி கிடையாது. திமுகவுடைய கொள்கை தான் டிவிகே கொள்கை தான் திமுக. அப்படி சொல்லியிருக்கான். என்ன ஒரு ஏன் இந்த கொள்கை அப்படி அடிப்படையில் பார்க்கும்போது அது திராவிட மாடல். ஸ்டாலின் தான் வராரு, வீடியோ தர போறாரு அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு போனதுல. இந்த உங்கள் விஜய் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. ஆனா இந்த மக்கள் வந்து எதுக்காண்டி போட்டாங்க? கவர்ச்சி அரசியல் தான். கவர்ச்சி தான் ஓட்டு அளிச்சாங்க. ஓட்டு அளிக்கும் போது எதுக்காண்டி செஞ்சாங்க? இப்ப கூட நம்ம ஒரு ஆட்டோ விட்ட கேட்டு தான் வந்தோம், ஏதாவது நல்லது செய்வார் தான். 1 மாசம் ஆச்சு, ஏதாவது நல்லது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இல்ல நல்லது ஏதாவது பண்ணியிருக்காரா? என்ன நல்லது டிவிக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காங்க? எதுவுமே இல்ல. இப்ப சமீபத்தில் டெல்லிக்கு போனாரு தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். டெல்லிக்கு போனாரு, ஒரு பிரதமரை சந்திச்சாரு. அங்க உள்ள பத்திரிகை மீடியாவை கூப்பிடுறாங்க. ஜெயலலிதா அம்மா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்க கூட சந்திச்சு வந்தாங்க. என்ன போனாரு, எதுக்கு போறான்னு தெரியாது, வந்துட்டார். சரி, இங்கே வந்து தமிழகத்தில் உள்ள பத்திரிகையாளர் கூட ஒரு தகவல் சொல்லாமல, எதுவுமே கிடையாது. அவர் அப்படியே போறாரு, அப்படியே இருக்கிறார், இப்படி இருக்கிறார், கோட் சட்டை போட்டிருக்காரு. அதுல ஒரு மாற்றம் தான். ஆனா கோட் சூட்ல தான் மாற்றமா இருக்கு. திராவிட மாடல் அந்த ஆட்சி வந்து விளம்பர ஆட்சி, இது வந்து கவர்ச்சி ஆட்சி, மற்ற எதுவுமே கிடையாதுங்க. ஆனா மக்கள், தமிழகம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே எதற்காக உங்களுக்கு வாக்களித்தார்கள்? நீங்கள் தான் சொன்னீர்கள், தெற்கில் விஜய், கிழக்கில் விஜய், மேற்கில் விஜய், வடக்கில் விஜய் என்று சொன்னீர்கள். உங்க எம்எல்ஏ யாராவது மக்களுக்கு தெரியுமா? உங்க எம்எல்ஏ யாராவது மக்களுக்கு தெரியுமா? யாருன்னே தெரியாது. ஒட்டுமொத்த மக்கள் உனக்கு உங்களுக்கு உங்க முகத்துக்காண்டி தான் ஓட்டு போட்டாங்க. அப்படி போட்டதுல அமைச்சர், உங்களுடைய அமைச்சர் என்ன சொல்றாரு? சனாதனத்தை வந்து நாங்க பெரியாருடைய சிலை வச்சிருக்கோம், பெரியாருடைய நாங்க கொள்கை வச்சிருக்கோம், இந்த பெரியார் கொள்கை இருக்கனால நாங்களும் சனாதனத்தை எதிர்ப்புன்றாரு. ரைட்டு தான், அப்படி சொல்றாரு. அடுத்து நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? நிர்மல்குமார் வந்து அவர் என்ன சொல்றாரு? திருப்பரங்குன்றத்தில் 2 வருடத்திற்கு முன்னதாக எப்படி உள்ளதோ அதே தான் உள்ளதுன்றாரு. டே நிர்மல்குமார், இந்த முஸ்தபா, நீங்க யாருடா? உங்களுக்கு ஓட்டு போட்டான்? உங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேச சொல்லு, அவரை சொல்லு பார்ப்போம். மக்கள் உங்களுக்கு தக்க பதிலடி வருகின்ற குப்பை தொட்டி எலெக்ஷன் உங்களுக்கு காட்டுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? திருப்பரங்குன்றம் நினைக்கிறியா? சாட்சாத்து முருகப்பெருமான் வல்வன. நாங்க என்ன கேட்கிறோம்? கோர்ட் நீதிமன்றம் கொடுக்குது கார்த்திகை தீபம் ஏத்த சொல்லி, அதுதானே. மிஞ்சி போன 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தில் ஏறிடாதா, முடிஞ்சிடாதா? எதுக்கு வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. சரி, ரைட்டு. இந்த உங்களுடைய கொள்கைன்னு சொன்னீங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, உங்க ஆட்சிக்கு வரும்போதே தெரியும் நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு. உங்களுடைய கூட்டணி யார போய் கெஞ்சினீங்க? ஆண்டயம் 108 அவசர ஆம்புலன்ஸ் மாதிரி உங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டான். மீதி 108 இங்க போய் இஸ்லாமிய அமைப்புக்கு போய் கூப்பிடுறீங்க, இங்கிட்டு போய் விடுதலை சிறுத்தையை போய் கூப்பிடுறீங்க, அங்கிட்டு போய் கம்யூனிஸ்ட் போய் கூப்பிடுறீங்க. யாரா இவங்களா? திமுக ஒரு தீய சக்தி சொன்னியே, அந்த தீய சக்தி ஓட்டுல ஜெயிச்ச வந்தவங்க அவங்க, காசு கொடுத்து ஜெயிச்சு வந்தவங்க அவங்க. அப்ப திமுக தீய சக்தினா இவங்களா என்ன சக்தி? இவங்கள கூட்டி நீ ஆட்சி பண்ற நியாயமா மக்களே? இப்பெல்லாம் வந்து இப்போ ஜோசப் விஜய், முன்னாடி விஜய் ஜோசப் விஜய் மக்களுடைய கருத்துக்கு தெரிஞ்சு போச்சு. இதுல உன்னுடைய கொள்கைகள் தெரியுது. உன்னுடைய கொள்கை 5 பேர்த்து கொள்கைன்னு சொன்னேன்ல,
தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்க முதலமைச்சர் ஆக போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே இல்ல மறுநாளோ இல்ல இந்த ஒரு மாசத்துலயோ உங்களுடைய 5 தலைவர்கள் காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர், ஈவேர ராமசாமி இந்த இடத்துக்கு ஒரே ஒரு இடத்துக்கு பெரியார் திடலுக்கு மட்டும் போய் நீ வணங்கிட்டு வந்துட்ட. மீதி 4 பேத்துக்கு அவங்களுடைய சமாதிக்கு, அஞ்சலை அம்மாள் சமாதிக்கு செல்ல வேண்டாமா? காமராஜர் சமாதிக்கு செல்ல வேண்டாமா? வேலு நாச்சியார் சமாதிக்கு செல்ல வேண்டியாமா? அப்ப இந்த கொள்கையெல்லாம் தூக்கி போட்டீங்க. இது என்னங்க நியாயம்? நான் கேட்கல, தமிழக மக்கள் கேட்கிறாங்க. தமிழக மக்கள் உங்க மேல் வெறுப்பு மீது கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நான் கையெழுத்து போட்டோன்னே முதல் கையெழுத்து சொன்னீங்கல, பெண்களுக்கு இலவச தமிழகம் முழுக்க பேருந்துன்னு சொன்னீங்கல, என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. அடுத்து கேஸ் 6 சிலிண்டர் சொன்னீங்க, என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல. டயம் கொடுக்கணும். இது என்ன டயம் சொல்றதுக்கு சின்ன பிள்ளை பனிஷ்மெண்டா? அரசாங்கம், ஒட்டுமொத்த என் தமிழக மக்களின் அரசாங்கம், அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர் இப்படியே பண்ணிட்டு இருக்கா. இதுல வன்னி அரசு, கிறிஸ்தவர்களோட ஒற்றுமை இல்லையா? இதுதான் உங்க அமைச்சரா? இதுதான் உங்கள் கொள்கையா? தமிழக முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு ஜோசப் முதலமைச்சர் அவர்களே, நீங்க தான் நல்லது பண்ணி நினைக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கும் இடம் தான் முக்கியன்றான். அதற்கு மேல் எங்களுடைய உணர்வு திருப்பரங்குன்றம் வருகின்ற கார்த்திகை தீபம் அன்று நீதிமன்றத்தின் உத்தரவின்படி கார்த்திகை தீபம் ஏற்றவில்லை என்றால் தமிழக மக்கள் உங்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பார்கள். ஆட்சிக்கு வந்து 1 மாத காலத்துல இன்னும் எந்த ஒரு திட்டமே நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடிப்படையில வந்து உருவாக்கி இருக்காரு. அவங்களுக்கு களத்துல தீவிரமா செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? அருமை, சூப்பர். சிங்கப்பெண்ணே தமிழக சட்டசபையில தேசிய கீதமும் வந்தே மாதரமும் தமிழ் பாடல்களும் தமிழ் வாழ்த்து பாடல்களும் பாடிய இடத்தில் சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே அப்படின்னு சினிமா பாடினது தாங்க மிச்சம். சிங்கப்பெண் பாராட்டுறோம், ஓகே. ஒரு பெண்களுக்கு ஒரு உடையை மாற்றி ஒரு மக்களுக்கு ஒரு கவர்ச்சி, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கவர்ச்சி அரசியல், கவர்ச்சி மாடல், ஒரு கவர்ச்சியை கொடுத்துருக்கீங்க. இதுங்கனால என்ன புரோஜனம் நடக்க போகுது உங்களுக்கு? தமிழகத்தில் எந்த ஆட்சி வந்தாலும் கொலை நடக்கத்தான் செய்யும், கற்பழிப்பு நடக்கத்தான் செய்யும். அத்தனை மீறி அதையும் தடுத்து காவல்துறை எல்லாமே ரெடியா இருக்கு. ஏற்கனவே ஒரு போனா பண்ணா எல்லாமே குற்றவாளிகளை கூப்பிடுறாங்க, கைது பண்றாங்க, அரெஸ்ட் பண்றாங்க, துப்பாக்கிகளை சுடுறாங்க. கொலை பண்ணாலும் சரி, கற்பழிச்சாலும் சரி தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. போக்சோங்கிற சட்டம் இருக்கு. பெண்களுக்கு அதிகமான சட்டம் இருக்கு. இந்த சிங்கப்பெண்ணால் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அப்படி அவங்களோட ஒரு ஸ்டிக்கர், அவங்க வந்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்குனாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்டிக்கரை போட்டு சிங்கப்பெண் தான். இதனால ஒன்னும் பிரயோஜனமா போறதில்ல. இப்ப பாருங்க, நம்ம சென்னையில் ஆவடியில் அந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கு வந்தவங்களுக்கு நகையை காணாமா. என்னங்க நகையை காணா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றீங்க. உண்மைதான் சொன்னீங்க ஜோசப் விஜய் அவர்களே, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா நாங்க இல்லைன்னு சொல்ல. அந்த சிந்தனை எப்படிப்பட்ட சிந்தனையாக இருக்க வேண்டும்? பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்கக்கூடாது அல்லவா? அதற்கு யார் பாதுகாப்பு? தாய் தந்தைக்கு மேல பாதுகாப்பு, அண்ணன் தம்பி மாமன் மச்சினர்கள் உற்றார் உறவினர்களுக்கு மேல பாதுகாப்பு. அவர்களிடம் பணிந்து அன்பாக ஆன்மீக வழியில் பெண்ணை நடக்க சொல்லுங்கள். இப்ப உதாரணத்துக்கு தான் நான் கேட்கிறேன், ஒரு இளைஞர், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு சின்ன பையன், ஒரு 20 வயசு 21 வயசு பையன் வந்து 2 பேரும் லவ் பண்றாங்க. லவ் பண்றது இடத்துல ஒரு மறைமுகமா போறாங்க. அதுல அந்த பெண்ணுக்கோ அந்த பயலுக்கோ அப்ப ஏதோ ஒரு பாதிப்பு, இந்த கோயம்புத்தூர்ல நடந்த மாதிரி, அப்ப ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா சிங்கப்பெண் என்ன செய்ய முடியும்? தடுத்துட முடியுமா? சரி, அவங்கள போய் காதலர்களை நீங்க போய் அந்த இடத்துல, அந்த காட்டுக்குள்ள இந்த காட்டுக்குள்ள யாரும் போக கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சும்மா கவர்ச்சி அரசியலுங்க. பெண்களுக்கு அதிகமான சட்டங்கள் இருக்கு. பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்தையும் குடும்ப கட்டுப்பாடையும் தமிழன் கலாச்சாரத்தையும் நம்ம வழிநடத்தணும். பள்ளிக்கூடத்துல மும்மொழி கல்வி திட்டத்தை கொண்டு வரணும். மாணவிகளுக்கு வந்து இப்படி போறதெல்லாம் தப்பு, இதை செய்யறதெல்லாம் தப்பு, அறிவியல் செக்ஸ் பாடத்தை கொண்டு வரணும். இந்த பாடத்தெல்லாம் கொண்டு வந்தாதான் இந்த மாணவர்கள் மத்தியில ஓ இதெல்லாம் செஞ்சா தப்பு அப்படின்னு நம்ம தமிழன் கட்டுப்பாடுக்கு, தமிழன் கலாச்சாரத்துக்கு வருவாங்க. தமிழன் கலாச்சாரத்தை பள்ளி மாணவர்கள் ஏற்படுத்துங்க. இப்ப டாஸ்மார்க்க மூடிட்டேன்றீங்க. எத்தனை டாஸ்மார்க்க மூடிங்க? 700 சொல்ற பக்கத்துல மூடி இருக்கீங்க. ஆனா புதுசா பிரைவேட்ல இருந்து டாஸ்மார்க் வருது.
இப்ப அந்த சில இடத்துல பூட்டிருக்கீங்க. இந்த சில இடத்துல பூட்டினால என்னாச்சு, அவன் பார்த்தா வேலை முடிச்சோன்னு ஒரு கோட்டரை வாங்கிட்டு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான்னு வச்சு கொத்தனாரு 200 250 ரூபா கொடுத்துட்டு 250 ரூபா கொடுத்து 200 ரூபா பெட்ரோல் போட்டு 600 ரூபா வீட்டுல கொடுப்பான். இப்ப என்ன செய்ய தெரியுமா, கோட்டர் வாங்கின ஆப்ப வாங்கி வச்சுக்கிறா, 500 ரூபாய் காலி, 200 ரூபாய் பெட்ரோல், 300 ரூபாய் கொண்டு போய் வீட்டுல கொடுக்க போறான். இது எப்படி சாத்தியம்? அதுக்கு நம்மளுடைய தமிழன் கலாச்சாரமான தமிழக விவசாயிகள் நலன் பெறும் மாதிரியும் தென்னங்களையும் பணங்களையும் ஓபன் பண்ணுங்க. விவசாயிகள் வாழ்வாதாரம் செழிக்குமா இல்லையா? இதுல என்ன இருக்கு? இதையே நீங்க செய்ய மாட்டீங்க. ஒரு மாசம் ஆயிருக்கு, ஒரு மாசத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? அப்படியே ஆபீஸ்ல வரீங்க அவ்வளவுதான். ஆனால் வருங்காலத்தில் புனித ஜார்ஜ் கோட்டையை, எங்க ஆத்தா காளிகாம்பல் கோட்டை, அது எந்த புனித ஜார்ஜ் கோட்டை, எங்க ஆத்தா காளிகாம்பல் தோட்ட சிலை உள்ள வந்துச்சு. அந்த சிலை தான் இன்னைக்கு அங்க இருக்கு. மராட்டிய மன்னன் மாமி வீரன் சிவாஜி அவர்கள் வணங்கப்பட்ட அந்த இடம் காளியாத்தா ஆங்கிலேயர் காலத்தில் தூக்கி போட்டாங்க. அந்த காளியாத்தா புனித ஜார்ஜ் கோட்டை காளிகாம்பாள் கோட்டையாக மாறும் காலம் வரும் 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 என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.